Hello guys, welcome back to photographytamizha YouTube channel. இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா க்ளோன் எடிட்டிங் இல்லனா டபுள் ஆக்ஷன் ட்ரிபிள் ஆக்ஷன் எப்படி பண்றது அப்படினா தெரிஞ்சுக்க போறோம். யூசுவல் தமிழ் சினிமால உங்களுக்கு நீங்க பார்க்குற டபுள் ஆக்ஷன் எப்படி இருக்கும்னா இங்கிட்ட ஒருத்தர் பேசிட்டு இருப்பாரு, இந்த பக்கம் இன்னொருத்தர் பேசிட்டு இருப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஆளா தான் இருப்பாங்க. சோ இதான் வந்து டபுள் ஆக்ஷன். எஸ், இதுதான் டபுள் ஆக்ஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற பெரிய விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 2 வீடியோ இந்த மாதிரி கேமரா வச்சுட்டு இந்த பக்கம் நின்று பேசுகிறீங்க, இல்லைனா இந்த பக்கம் நின்று பேசுகிறீங்க அப்படின்னா அது ரெண்டையுமே லேயரில் போட்டு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி டபுள் ஆக்ஷன் வந்துடும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா இப்போ நான் சொல்லித்தரேன், அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் நம்ம பார்க்க போகிறது அந்த மாதிரி ஒரு டபுள் ஆக்ஷன் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஃப்ரேமில் 2-3 பேர் கிராஸ் ஆவாங்க, இல்லைனா பின்னாடி நிற்பாங்க, முன்னாடி வருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் எப்படி கிரியேட்டிவாக பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா நான்லாம் கோல்டு பட்டன் வாங்க வேணாமா. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பாரை தட்டி விட்டுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஐயா. இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டனால தான் நான் போட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா அதையும் நான் வீடியோ வந்து கன்வெர்ட் பண்ணி போடுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த க்ளோன் எடிட்டிங் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேப்கட் ஆப். இந்த கேப்கட் ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த கேப்கட் ஆப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா VPN போட்டால் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி வந்து இந்த கேப்கட் ஆப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்தெந்த வீடியோ வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதோட பேக்ரவுண்டு பின்னாடி லாஸ்ட்டில் வந்து எந்த வீடியோ இருக்கணுமோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் இந்த ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோன் பேசுகிற மாதிரி இல்லை, இந்த செல்ஃபி எடுக்கிற மாதிரி இருக்கிற வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாட்டுக்கிட்ட கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ரோப் பண்ணுறதுக்கு ட்ரிம் பண்ணுறதுக்குள்ள ஒரு டூல் வந்து வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு க்ரோப் அப்படின்னு இருக்கும். ஸோ க்ரோப்பை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரத்துக்கு வரணும் அப்படின்றத நம்ம அப்படி ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்படி ட்ரிம் பண்ணி கொடுத்துக்கிறேன். ட்ரிம் பண்ணிவிட்டு டிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இதில் வந்து ஆட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஆட் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆட் ஆயிரும். ஸோ இங்கே வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் காட்டுது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து VPN வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ டிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா நம்ம வீடியோ வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ ஒரு தடவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்டுக்கு நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 16 செகண்டுக்கு நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எண்டிங்கில் இந்த மாதிரி எண்டிங்னு எழுதி காட்டும், அதையும் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. ஸோ வீடியோ டெலீட் பண்ணிட்டு 16 செகண்டுக்கான வீடியோ வந்து இதில் இருக்குது. இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து ஓவர்லே ஆட் பண்ண போகிறோம். இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு வந்து கீழே நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து ஓவர்லே அப்படின்னு இருக்கு பாருங்கள், அந்த ஓவர்லே வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஓவர்லே அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற வீடியோஸ் வந்து இதிலே வந்து காட்டும். அடுத்து நம்ம ஆட் ஓவர்லேக்கு என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ செலக்ட் பண்ணி கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை வந்து நம்ம ஆட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி ஆட் ஆயிரும். நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு தேவையான இடத்துல வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இதை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த வீடியோ இப்படி தள்ளிட்டு வந்துட்டு எந்த இடத்துல கட் பண்ணணுமோ அது வந்து ஸ்ப்ளிட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பக்கம் இருக்கிறத டெலீட் கொடுத்துருங்க. ஸோ டெலீட் கொடுத்துட்டு நம்ம வீடியோ வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுத்துட்டு வந்து இந்த இடத்துல வச்சிடலாம். இப்போ என்ன பண்ணணும்னா இது வந்து இந்த இடத்துல ஜாயின் ஆகாமல் இருக்குது. அதுக்கு வந்து ஜஸ்ட் ஸ்க்ரீனை டச் பண்ணி இந்த வீடியோ ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி ஸ்க்ரீனை டச் பண்ணி இப்படி ஜூம் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்காக ஜூம் ஆயிரும். அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து மாஸ்க் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. நான் சொன்னேன்ல நம்ம 2 பேர் டபுள் ஆக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாஸ்க் டூலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இங்கே வந்து மாஸ்க் அப்படின்ட்டு பாருங்கள், அந்த மாஸ்க் வந்து கிளிக் பண்ணி கொடுத்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்ப்ளிட் அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஸ்ப்ளிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோடு வரும். ஸோ அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் மேலே கீழே இப்படி தள்ளலாம். 2 ஃபிங்கரை வச்சு இப்படி நீங்கள் வந்து திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாஸ்க் டூல் வந்து இப்படி திரும்பும். ஓகேவா, இப்படி வந்து திரும்புது. நான் இப்படி கரெக்டாக இந்த ஒரு லொக்கேஷனில் இப்படி வச்சுக்கிறேன், நேராக வச்சுக்கிறேன், 90 டிகிரியில் வாடா. ஓகே, இப்படி வச்சுட்டு இந்த ஏரோவை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபெதர் வரும் லைட்டாக. ஸோ இந்த லைட்டாக ஒரு ஃபெதர் நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா மேலே இருக்கிற வீடியோவை நம்ம கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வச்சுக்கலாம். அப்போ தான் ஒரு கனெக்ஷன் இருக்கும், இல்லைனா ஜஸ்ட் அந்த கலர் வந்து செட் ஆகாது. கரெக்டாக வைக்கணும் நீங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ரெண்டுமே வேறு வீடியோ, ஆனால் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ சிம்பிளாக வந்து தமிழ் மூவிஸில் வந்து டபுள் ஆக்ஷன் பண்ணுறதுக்கு உள்ள அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து இது நம்ம பண்ணிக்கலாம். இனிமே தான் நம்ம க்ரியேட்டிவான நம்மளோட வேலையை காட்ட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆட் ஓவர்லே அப்படின்னு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோவில் நான் இப்போ செலக்ட் பண்ண போகிறது இந்த ஒரு வீடியோ தான் செலக்ட் பண்ண போகிறேன். இது வந்து ஆட் கொடுத்துக்கிறேன். ஆட் கொடுத்துட்டு எனக்கு எந்த போர்ஷன்லேருந்து வேணுமோ அதை நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த போர்ஷனில் எனக்கு வேணும். ஸோ ஸ்ப்ளிட் அப்படின்னு கொடுத்துட்டு இதை ஃபஸ்ட் இருக்கிறத டெலீட் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டில் கொண்டு வந்துடலாம். லாங் ப்ரெஸ் பண்ணி இழுத்திங்கனாலே வந்துடும். அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்க்ரீனுக்கு செட் ஆகிற மாதிரி வீடியோ வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து பச்சை கலரில் காட்டும். ஸோ ஜஸ்ட்டு ஜூம் பண்ணி நம்ம வந்து ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம்.
கரெக்டாக செட் பண்ணல அப்படின்னா வீடியோ கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ இப்போ செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டாக எத்தனை செகண்டில் 16 செகண்டில் வச்சுருக்கோமா, அதே இடத்துல இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துக்கோங்க. வீடியோ செலக்ட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகே, பழசை டெலிட் பண்ணிடலாம். அதே மேலே இருக்கிற வீடியோ ஸ்ப்ளிட் பண்ணிடலாம், அதையும் டெலிட் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ண வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் அப்படின்னு வந்து காட்டுது. ஸோ காட்டிட்டு உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து வீடியோவில் வந்து ரிமூவ் ஆயிரும். எஸ், இந்த இடத்துல வந்து பர்சன்டேஜ் காட்டுது, இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ்டுன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆவதாக ஒரு பர்சன் வந்து அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இது வந்து குவாலிட்டியாக இல்லையா அப்படின்னு. எக்ஸ்போர்ட் பண்ணும்போது சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோ வந்து ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்லேருந்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஆப்ஷனில் ஓவர்லே, அதில் வந்து ஆட் ஓவர்லே, அடுத்த வீடியோ இந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஆட் ஓவர்லே கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான பொசிஷனை ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க. பழைய தேவையில்லாத டெலீட் பண்ணிடுங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி இப்படியே இழுத்துட்டு வந்தீங்கன்னா அது வந்து ஃபஸ்ட்டு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம எத்தனை செகண்டில் கட் பண்ணியிருக்கோமோ அத்தனை செகண்டில் வந்து கட் பண்ணணும். இது எதுக்கு கட் பண்ண சொல்கிறேன்னா, ரொம்ப லென்த்தாக இருந்துச்சுன்னா அந்த பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வீடியோ கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூம் பண்ணி வச்சுட்டு கீழே வந்து உங்களுக்கு ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ இதை வந்து நம்ம வீடியோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட்டு வந்து நான் சொன்னேன். இப்போ நம்ம பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ப்ளே பண்ணி பார்க்கலாம். சைஸ் கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் கீழே எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ வந்து பின்னாடி 2 பேர், அதுக்கப்புறம் ஒரு ஆள், அதுக்கப்புறம் ஒரு ஆள், 3 பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூப்பரான நம்ம க்ளோன் எடிட்டிங் வந்து நம்மளாலையும் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப எக்ஸ்பென்சிவான பிசி அந்த மாதிரி விஷயம்லாம் யூஸ் பண்ணாமல் நம்மளால் எடிட் பண்ண முடியும். இப்போ அந்த பர்சன் வந்து நடந்து போகிறத பாருங்களேன். உங்களுக்கு ஃப்ரேமில் இன்னொரு ஆள் நடந்து போகிற மாதிரி தான் இருக்குமே தவிர இது வந்து எடிட்டிங் பண்ண மாதிரியே இருக்காது. எப்படி ரியலாக இருக்குது பாருங்கள். இதை வந்து கலர் கரெக்ஷன் பண்ணிங்கன்னா நான் முதல்ல டெமோவில் காட்டின மாதிரி சூப்பராக வந்துடும். ஸோ எக்ஸ்போர்ட்டுக்கு இங்கே வந்து 1080 பிக்சல் இருக்குது, 4K 2K வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து நார்மலாக 60 FPயில் வச்சு இந்த இடத்துல ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ வந்து இந்த மாதிரி எக்ஸ்போர்ட்டிங் அப்படின்னு காட்டும். இந்த 100% வந்தோன்னா இந்த வீடியோ வந்து நம்ம ஆல்பத்தில் வந்துடும். ரொம்ப சிம்பிளான எடிட்டிங் தான், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஐடி வந்து சைடில் போடுறேன், அதை போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குட்டி குட்டியாக ரீல்ஸில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூடியூப்பில் வந்து பார்த்து இருக்கிறதோட ரீல்ஸில் டக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ தடா பை பை, see you நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன்.